சற்று முன்பாக ஒரு ஒரு வீடியோ டிவி நியூஸில் பார்த்தேன். அதாவது முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மாநிலத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் அவரோடு உரையாடுகிறார். ஒரு வெப்சைட்டில் உங்களுடைய கருத்துக்கள் அதை டெக்ஸ்ட்டாக போடுங்க, பிடிஎஃபாக போடுங்க, வீடியோவாக போடுங்க, ஒரு கருத்தை சொல்லிவிட்டு உங்களுடைய புகைப்படத்தோடு நீங்கள் அதை போடுங்கள், அதையெல்லாம் அலசி ஆராய்ந்து விட்டு மீண்டும் 2.0 வரும் என்கிறார். அது 2.0 அவ்வளவுதான், அது முடிந்தது. அடுத்து 3.0 என்றே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஒரு மீண்டும் ஒரு R&D நிகழ்த்த வேண்டுமானால் அதற்கு தகுதியான டேட்டாஸ் கண்டிப்பாக உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அல்லது கிளை செயலாளர்கள், அப்படி உங்களுடைய கட்சியினுடைய அந்த கட்டமைப்பு உறுப்பினர்களிடம் இருந்து வரும் எந்த டேட்டாவும் உங்களுக்கு அடுத்த 3.0க்கு பயன்படப் போவதில்லை என்பதை புழுவாட்டி சித்தர் உங்களுக்கு ஆணித்தரமாக கூறுகின்றார். எங்கு தவறு நிகழ்ந்திருக்கிறது என்பதை கண்டறிவதில்தான் அரசனுடைய திறன் வெளிப்படும். ஆனால் அனைத்து தரவுகளையும் என்னிடம் தாருங்கள், அதை நாங்கள் அலசி ஆராய்ந்து ஏஐ மூலம் அல்லது நாங்கள் எங்களுடைய நுண்ணறிவு மூலம், பகுத்தறிவு மூலம் ஆராய்ந்து பார்த்துவிட்டு 3.0 வெற்றிக்கு கணை தொடுப்போம் அல்லது ஏவுகணையை வீசி வென்றுவிடலாம் என்பது மீண்டும் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையை உணராமல் செய்யக்கூடிய ஒரு திட்டமாகவே அமைந்துவிடும் என மீண்டும் நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொண்டுகிறோம். நான் அணிந்திருக்கும் இந்த தொப்பி திமுககாரர்கள் அவர்கள் பிரச்சாரத்தின் போது தந்தார்கள். ஆனால் இந்த நிகழ்வு இப்படித்தான் முடியப் போகிறது, இந்த நிகழ்ச்சி என்பதை ஒரு வருடமாக நாங்கள் மிக ஆழமாக கணித்தவர் புழுவாட்டி சித்தர். தாங்கள் 2 பெரிய கம்பெனிகளை வைத்து விளம்பர நுட்பங்கள் வரை அனைத்து சோசியல் மீடியாக்கள் கூட வைத்து தாங்கள் அதை திறம்பட செய்தீர்கள். அது தேவையே இல்லை. மாதந்தோறும் நீங்கள் கொடுக்கக்கூடிய மகளிர் தொகை மட்டுமே உங்கள் வெற்றியை உறுதி செய்தது. அதற்கு மேற்பட்டு அனைத்தையும் நோய்க்கும் பார்க்க வேண்டும், பேய்க்கும் பார்க்க வேண்டும் என்பார்கள். நீங்கள் செய்தீர்கள். வெற்றி என்னவோ உங்களுடையது தான். ஆனால் நிகழ்ந்த திரைப்படத்தின் ஒரு திருப்பு முனைதான் கடந்த ஒரு மாதமாக யாருமே ஒரு நம்ப முடியாத ஒரு கிளைமாக்ஸாக அமைந்து, அந்த கிளைமாக்ஸ் பழையபடியும் மீண்டும் ஒரு துவக்கத்தை துவக்கி இருக்கிறது. அதனுடைய ஆழமான சூட்சமும் நிச்சயமாக நீங்கள் உங்கள் கட்சியில் உள்ள உறுப்பினர் தொண்டர்களை இடம் இருந்து கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் வச்சு ஜெயிக்க முடியாதுங்க. உங்களுக்கு ஓப்பனாகவே அவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நாங்கள் ஜெயிச்சனுடைய ரகசியமே உணர்வுகளை பயன்படுத்தினோம். எமோஷனல் வேறு, இன்டெலிஜென்ட் வேறு. எமோஷனல் இன்டெலிஜென்ட்டாக நாங்கள் செயல்பட்டோம், வெற்றி அடைந்து விட்டோம் என தெளிவாக கூறுகின்றார்கள். அதனுடைய நுட்பத்தை யாம் அறிவோம். நாங்கள் அதை இலவசமாக உங்களுடைய வெப்சைட்டுக்கு பிடிஎஃபாக, ஃபோட்டோவாக, கருத்துருவாக அனுப்புவதற்கில்லை. அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை கணித்து செயல்படுத்த வேண்டுமானால் நிச்சயமாக ஒரு 108 சித்தர்கள் நாங்கள் இருக்கிறோம். இந்த 108 சித்தர்களுக்கும் தலா 1 கோடி கொடுத்தால் அது திறம்பட 3.0வை திரும்பவும் எங்கள் முதல்வருக்கே பெற்றுத் தருவதற்கான உறுதிப்பாடாக அமையும் என்பதை பப்ளிக்காக மக்கள் மத்தியில் ரீலாக வெளியிட்டு தெரிவித்துக் கொள்கிறேன்.